வணக்கம். கேஸ் மறைச்சிருக்கேனே சேலம். படிச்சுட்டு டிஎன்பி எக்ஸாம் எழுதுறவங்க, குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாத்துமே வேலை எனக்கு கட்டாயமாக நான் படித்ததுனால எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக பாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு சொல்கிறீங்களா படிங்க. ஆனால் படிச்சுட்டு ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா, நீங்கள் உங்களால் அவங்களுக்கு ஒரு 50,000 வருமானம் இருந்தால் தான் உங்களுக்கு 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 10,000 காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிலும் புழிஞ்சு எடுக்கிறத விட ஒரே ஒரு மிஷின் செகண்டாக வாங்கினீங்களா 50,000 கிடைக்கும் மறைச்சிக்கு வாங்கி வீட்டிலையே கூட நீங்கள் ஓரமாக கடைக்கு வச்சிங்களா கூட நீங்கள் வாடகை கொடுக்குற மாதிரி. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு டீ கடை வைக்கிறதுக்கு ஏங்க பாலை ஊற்றி டீ தூள் போட்டால் டீ கொதிக்குது. அதுக்கு மற்ற கம்பெனி ஃபார்முலா வாங்கி அவங்கள்ட்ட கம்பெனி டெபாசிட் பண்ணி ஏகப்பட்ட காஃபி பாட் டீ கடை எதோ பேர் வச்சு வராங்க. 10 லட்ச ரூபா பக்கமாக வேஸ்ட் ஆகுதுங்க. 50,000 போடுங்க, செகண்டாக மிஷின் வாங்குங்க, 2 மூட்டை கடலை, 2 மூட்டை எள்ளு, 2 மூட்டை தேங்காய் வாங்க, அப்பப்போ அரைச்சி மறைச்சிக்கலாட்டேன்னு சொல்லிட்டு கிளியராக நல்லா சுத்தமாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. 1 லிட்டர் எண்ணெய்க்கு குறைஞ்சது 50 ரூபா இல்லாமல் இருக்காது. ப்ளஸ் நீங்கள் ஆட்டக்கூடிய ஒரு வரலுக்கு 300 போட்டுவாங்க. 1.5 மணி நேரத்தில் 2 வரல் ஆட்டலாங்க, 600 ரூபா கூலி. அப்புறம் ஜாலியாக உட்காந்துருவாங்க, நீங்கள் தான் ஓனர். அப்புறம் எண்ணெய் ஒரு 15 லிட்டர் விற்றாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 750 ரூபா, 1000 ரூபா கிடைக்குதுங்க. போதாதுங்களா? ஒரு 50,000 முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு 10,000 சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து வெளியூருக்கு போய் தங்கி அதை வாடகை கொடுக்காம ரொம்ப சிரமங்க. நீங்கள் சின்ன சின்ன மிஷின் எடுத்து போட்டு நீங்கள் எல்லாம் செய்யலாம். சுயமாக ஒரு புத்தி வச்சா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, நல்லபடியாக பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ஈஸியான மெத்தடு. செய்யுங்க. தேங்க்யூ. வணக்கம். கேஸ் மறைச்சிருக்கேனே சேலம். படிச்சுட்டு டிஎன்பி எக்ஸாம் எழுதுறவங்க, குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாத்துமே வேலை எனக்கு கட்டாயமாக நான் படித்ததுனால எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக பாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு சொல்கிறீங்களா படிங்க. ஆனால் படிச்சுட்டு ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா, நீங்கள் உங்களால் அவங்களுக்கு ஒரு 50,000 வருமானம் இருந்தால் தான் உங்களுக்கு 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 10,000 காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிலும் புழிஞ்சு எடுக்கிறத விட ஒரே ஒரு மிஷின் செகண்டாக வாங்கினீங்களா 50,000 கிடைக்கும் மறைச்சிக்கு வாங்கி வீட்டிலையே கூட நீங்கள் ஓரமாக கடைக்கு வச்சிங்களா கூட நீங்கள் வாடகை கொடுக்குற மாதிரி. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு டீ கடை வைக்கிறதுக்கு ஏங்க பாலை ஊற்றி டீ தூள் போட்டால் டீ கொதிக்குது. அதுக்கு மற்ற கம்பெனி ஃபார்முலா வாங்கி அவங்கள்ட்ட கம்பெனி டெபாசிட் பண்ணி ஏகப்பட்ட காஃபி பாட் டீ கடை எதோ பேர் வச்சு வராங்க. 10 லட்ச ரூபா பக்கமாக வேஸ்ட் ஆகுதுங்க. 50,000 போடுங்க, செகண்டாக மிஷின் வாங்குங்க, 2 மூட்டை கடலை, 2 மூட்டை எள்ளு, 2 மூட்டை தேங்காய் வாங்க, அப்பப்போ அரைச்சி மறைச்சிக்கலாட்டேன்னு சொல்லிட்டு கிளியராக நல்லா சுத்தமாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. 1 லிட்டர் எண்ணெய்க்கு குறைஞ்சது 50 ரூபா இல்லாமல் இருக்காது. ப்ளஸ் நீங்கள் ஆட்டக்கூடிய ஒரு வரலுக்கு 300 ரூபா போட்டுவாங்க. 1.5 மணி நேரத்தில் 2 வரல் ஆட்டலாங்க, 600 ரூபா கூலி. அப்புறம் ஜாலியாக உட்காந்துருவாங்க, நீங்கள் தான் ஓனர். அப்புறம் எண்ணெய் ஒரு 15 லிட்டர் விற்றாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 750 ரூபா, 1000 ரூபா கிடைக்குதுங்க. போதாதுங்களா? ஒரு